அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 914 நாளை எட்டி இருக்கிறது. அதை இந்த நாளில் அதை கொஞ்சம் உறக்கவே நாம் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், காசாவில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்க வேண்டும் என்று இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. அதனால் இந்த 914வது நாள் மிகவும் முக்கியமான நாளாகவே கருத வேண்டும். அடுத்தது, ஈரானுக்கும் பிணந்தின்னும் கல்குகள் ஆகிய அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் 51வது நாளை எட்டி இருக்கிறது. இந்த நாளில் பிரமாதமான செய்தியாக ஈரானுடைய கப்பல் ஒன்றை, அதாவது டேங்கர் ஒன்றை அமெரிக்கா கைது செய்து வைத்திருக்கிறது. கைது செய்து வைத்துவிட்டு, நீ பேச்சுவார்த்தைக்கு உடனேயே இஸ்லாமாபாத் போக வேண்டும் என்று மிரட்டி இருக்கிறது. ஈரான் இந்த கப்பலை மீட்கின்ற வழியும் எங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இது போன்ற சூழ்நிலையில் நாங்கள் பேச வரமாட்டோம். பேச்சுவார்த்தை என்பது முதலில் ஒத்துக்கொண்ட 10 நிபந்தனைகளுக்கு அப்பால் தான் என்பதை தெளிவாக்கிவிட்டது. இப்போ இஸ்லாமாபாத்துக்கு அமெரிக்காவினுடைய தூதர்கள் அல்லது பேச்சுவார்த்தைக்குரியவர்கள் கிளம்பி விட்டார்களாம். ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோசியலில் போட்டு சொல்லியிருக்கிறார், எங்களுடைய டீம் இஸ் லீவிங் ஃபார் இஸ்லாமாபாத், எங்களுடைய குழுவே இஸ்லாமாபாத்தை நோக்கி பறக்கிறது, நீங்களும் பறங்கள் என்று. நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னது மட்டுமில்லை, அங்கே எந்த சலனத்தையும், பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது போன்ற சலனத்தையும் காணவில்லை. அடுத்தது, பாபுல் மந்தப் ஏரியாவை அவர்கள் அடைத்து விட்டார்கள். அதே போல ரெட்சியிலும் இருக்கக்கூடிய அந்த தடை நீடிக்கும் என்று ஹூத்திஸ் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஆக ஹூத்திஸும் ஈரானும் சேர்ந்து கடல்வழி போக்குவரத்தை தடுத்து விட்டார்கள். இதனால் உலக அரங்கில் மிகப்பெரிய பரபரப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது. பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறது. அதன் பிறகு ட்ரம்புடைய பொய்கள் குறித்து நிறையவே செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார். அதனால் அவரை பதவி விலக்க வேண்டும் என்று நடந்த ஓட்டெடுப்பு நேற்று ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போயிருக்கிறது. அதன் பிறகு இன்னொரு ஓட்டெடுப்பு நடந்திருக்கிறது. அதாவது அவருடைய யுத்தத்தில் பவர் ஆஃப் வார் அதை குறைக்க வேண்டும், யுத்தம் செய்வதற்கான அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்று ஓட்டுக்கு விட்டதும் தோற்று போயிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அந்த மூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உலக அரங்கில் நேட்டோ, EU, யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸு எல்லாமே ட்ரம்பை கையை கழுவிட்டு, இது ஒரு பெரிய ப்ரெஷர். உள்நாட்டுக்குள்ளால நேற்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் ஒரு கட்டுரையை வெளியிட்டு அதற்கு ஆதாரமாக பென்டகன் செய்தியை வெளியிட்டது. முன்னுக்கு பின் முரணான தகவல்களை பேசுவது, ட்ரம்ப் மிகவும் மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அவரால் இந்த யுத்தம் தேவையில்லாமல் நீடிக்கிறது. அன்றைக்கே பேச்சுவார்த்தைக்கு வந்தபோது ஹார்மூஸை நான் முற்றுகையிடுவேன் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு அவமானத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டிருப்போம். இப்போ ஹார்மூஸை தடுத்தும் பெரிய புண்ணியம் இல்லை. ஒரு கப்பலை பிடிச்சி வச்சுக்கிட்டு எல்லாம் என்று சொன்னால் அது நடக்கப் போவதில்லை. அவர்கள் அதை மீட்பதற்கு போருக்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு யுத்தம் அமெரிக்கா தாங்காது என்ற அளவில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அது ஆதாரமாக பென்டகனிலிருந்து லீக்டு பேப்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய கசிந்த உண்மைகள் என்று வெளியே சொல்லி கொண்டு இருக்கிறது. எல்லா பத்திரிகையுமே அதை எழுதி இருக்கிறது. இந்த உள்நாட்டு அழுத்தம், அடிக்கடி போர். அதன் பிறகு நேற்று திடுதிப்பென ட்ரம்ப் தன்னுடைய
அமைச்சரவையை கூட்டி இருக்கிறார். அதே போல் எக்ஸ்பர்ட்ஸும் கூட்டி இருக்கிறார். அதில் அவர் லீடு பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஜேடி வான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வைஸ் பிரசிடெண்ட்டை உட்கார அவரை அந்த சென்ட்ரல் பிளேஸில் உட்கார வச்சு பேச வைக்கிறாரு. ஆக நேற்று ஒரு பெரிய கன்சல்டேஷன் நடந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் தன்னுடைய வலுவை மீண்டும் பலப்படுத்தி கொண்டது. ஏப்ரலில் மட்டும் அவங்க அந்த ப்ரொடக்ஷனை ரொம்ப அதிகமாக்கிட்டாங்க. அதனால் ஒரு யுத்தம் நமக்கு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணும். ஏற்கனவே நாம் நிறைய இழந்திருக்கிறோம். அதன் பிறகு இப்பொழுது நாம் அனுப்பி இருக்கின்ற போர்க்கப்பல்களில் உணவு பற்றாக்குறையால் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் அங்கே இருந்து எங்களை பதவியில் இருந்து விட்டுருங்க, பணியில் இருந்து விட்டு விடுங்கள் என்று நமக்கு SOS சேவ் அவர் சோல்ஸு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆகவே முரண்பாடான நடவடிக்கைகளை நாம் நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அதை முடிவு செய்து கொஞ்ச நேரத்தில் தான் இந்த ஈரானுடைய கப்பலை கல்ஃப் ஆஃப் ஓமன், அதை அல் ஜசீரா ஹர்முஸ் பொய்தின்னே சொல்லுது. கல்ஃப் ஆஃப் ஓமனில் அல்லது பர்சியன் கல்ஃப் என்று அறியப்படக்கூடிய இடத்தில் கைது செய்து இருக்கிறார்கள். நாங்கள் உடனேயே அதற்கான பதில் நடவடிக்கையை நாங்கள் எடுக்க இருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. அடுத்தது, ஈரானுடைய தாக்குதலால் 1000க்கு மேற்பட்ட வீடுகள் டெல் அவீவில் அழிந்திருக்கின்றன என்று அதனுடைய மேயர் ஒரு வருத்தமான செய்தியை சொல்லியிருக்கிறார். அதில் நத்தியானுடைய முடிவுகள் எல்லாம் நமக்கு எதிராக போய்விட்டது. இப்போ அவர்களை மறு குடியமைப்பு நடத்துவதற்கு வழி இல்லை. பல இடங்கள் அன்இன்ஹாபிட்டேஷன், அதாவது நாம் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக ஆக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை லெபனானில் இஸ்ரேலுடைய வார் கேபினெட்டில் ஒரு பெரிய விவாதம் நடந்தது. அது என்னன்னா, இப்போ லெபனானில் ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்தான். இவன் எப்போவுமே போர் நிறுத்தம் என்று சொல்லக்கூடிய சீஸ்ஃபயர்களை மதிக்கிறது இல்லை. அதனால் லெபனானில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதை நேற்று அவங்களுடைய மாரிவ் என்ற பத்திரிகை தெளிவுபடுத்தி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், லெபனானில் ட்ராப் ஆகிருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், நான் ஏற்கனவே சொன்னால் லிட்டானி லிவரை தாண்டி இஸ்ரேலுக்குள்ளால ஹிஸ்புல்லா இருக்கு. இவன் உள்ளே போய் அந்த பிந்து ஜுபைல்னு சொல்லக்கூடிய இதில் பாதுகாப்பு வலை அமைக்க போகிறோம்னு சொல்லி அந்த பிந்து ஜுபைலில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர் 2 ஆம்புஷுக்கு பலியாகி 300 பேர் இறந்தார்கள். மீதி உள்ளவர்கள் வர முடியல. மீதி உள்ளவர்களை மீட்பதற்கு வழியில், ஏன்னா முன்னும் பின்னும் ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க. இப்போ இந்த டிராப்ட் ஆட்களை எப்படி வெளியில் கொண்டு வர்றது? அப்போ இஸ்ரேல் ஒரு அறிக்கை விடுது. அது நத்தியானு பேரில் வருது. இஸ்ரேல் ஹட்ஸ் அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அறிக்கை விட்டுருக்கிறார். எங்களுடைய இந்த போர் வீரர்களுக்கு ஏதாவது ஒரு ஆளுக்கு கூட நஷ்டம் வந்தால் நாங்கள் மீண்டும் யுத்தத்தை தொடங்குவோம் என்று. இப்போ இன்னும் பெரிய அளவில் சீஸ்ஃபயரை இவன் செயல்படுத்த மாட்டான் நான் சொன்னேன். ஆனால் என்ன ஆகுதுன்னா, சதன் லெபனானில் இருந்து விரட்டப்பட்ட அல்லது இந்த குண்டு வெடிப்பு நேரத்தில் எவாக்குவேஷன் ஆர்டர்லாம் போட்டது, நீங்கள் வெளியில் போயிருங்க, நாங்கள் குண்டு போட போகிறோம்னு சொல்லி வெளியில் போன மக்கள்லாம் குவிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக போர் நிறுத்தம் மிகப்பெரிய அளவில் செயலில் விட்டது என்று அவர்கள் நம்புகிறார்கள். நம்பர் 1. இப்போ 2-3 நாளாக அதிகமான மரணங்களும் இல்லை. ஆனாலும் நேற்று 7 பேர் இறந்ததாக செய்தி இருக்கிறது. அவர்கள் இங்கே வந்துடுறாங்க. அதனால் அந்த இடங்கள்லாம் திரும்ப மக்களால் நிரப்பப்படுகிறது. உலகம் போச்சுடான் உள்ள கண்ணான்னு இஸ்ரேலு இப்போ அந்த பிந்து ஜுபைலில் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டவர்களை மீட்பதற்கு ஒரு பெரிய ஒப்பந்தத்தை லெபனானோட குறிப்பாக ஹிஸ்புல்லாவோட போட வேண்டியது இருக்கு. இதையெல்லாம் பட்டியல் போட்டு ஒருவர் நீளமாக ஒரு இதை நடத்தி இருக்கிறார். இதுவரைக்கும் ஃபால்ஸ் கிளைம்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்கான் நெத்தன்யாஹூ. அவர் சொல்கிறாரு, மாரிவ் பத்திரிகையில் ஒரு இராணுவ எக்ஸ்பர்ட்டு, கேபிட்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர், அது நம்மளை நார்தர்ன் சைடில் இருந்து கம்ப்ளீட்டாக நம்மளை வாஷ் அவுட் ஆகிட்டோம், நம்ம கையில் இப்போ இருக்கிறது, அவரோட கணக்குப்படி நம்ம கையில் இருக்கிறது முக்கால்வாசி இஸ்ரேல் தான் இருக்கு, மீதி எல்லாம்
நார்தன் சைடை பொறுத்த வரைக்கும், நார்தன் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அது ஹிஸ்புல்லாவுடைய கைகளில் இருக்கிறது. அடுத்தது ஹசன் நசருல்லா 1,50,000 புதுவிதமான ராக்கெட் செயலை தயார் பண்ணார். ஹசன் நசருல்லாவை ரொம்ப கொண்டுகிட்டு பெரிய புத்திசாலித்தனம்னு காட்டினேன். ஆனால் அவர் ஏற்படுத்தி வைக்க சிஸ்டம் இன்னைக்கு நம்மளை ட்ராப் பண்ணியிருக்கு. அதில் எவ்வளவு இராணுவ வீரர்கள் பிந்து ஜுபையில் ட்ராப் ஆகிருக்கேன்னு அவர் சொல்லலை. ஆனால் அது குறையாமல் ஒரு 900 பேராவது இருப்பார்கள் என்பது கணிப்பு. அது கரெக்ட் ஃபிகர் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க எங்கள்கிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. இப்படியா இருக்கிறது. பெரும்பாலும் இவங்கெல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க ஹிஸ்புல்லாட்டன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சரண்டர் ஆனால் கொண்டு விடலாம்னு கேனிபால் டைரக்ஷனை வேற கொடுத்துருங்க. ஆக மிருகம் மாதிரி தான் மனிதங்களை பணமாக குவிப்பது. அதில் அவன் இராணுவமே ஆனாலும் இதுதான் கதி. அடுத்தது ஹசன் நசருல்லா ஏற்படுத்தி விட்ட சிஸ்டம் இன்னைக்கு நம்மளை தோல்வி அடைய வைத்து விட்டது. நாம் ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் அமைதியை நிலைநாட்டலாம் என்று சொன்னால் நமது பிரதமர் நத்யான்ஹூ டிசாமி ஹிஸ்புல்லாங்கிறாரு. அது இனிமேல் நடக்காது. இப்போ நமக்கு தலைகீழ மாறின ஒரு சூழ்நிலை என்னவென்று சொன்னால், ஹிஸ்புல்லாவை இந்த அரசாங்கமும் இப்போ அங்கீகரிக்க தொடங்கி விட்டது. லெபனான் கவர்மெண்ட்டு ஹிஸ்புல்லாவை பேன் பண்ணணுங்கிற அளவுக்கு போச்சுது. அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும், அரசாங்கம் மட்டுமே ஆயுதம் உள்ளதாக இருக்கும்லாம் அறிவிச்சுட்டு இருந்த அரசாங்கம் இப்பொழுது ஹிஸ்புல்லானுடைய தேவையை உணர்கிறது. ஹிஸ்புல்லாவால் நிறைய பேர் சதன் லெபனான்ல இருந்து விரட்டப்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஹிஸ்புல்லா மீது அரசாங்கம் வைத்தது. இப்பொழுது அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள், எல்லோருமே வந்து விட்டார்கள். அப்போ ஹிஸ்புல்லாவால் ஒரு எவாக்குவேஷன் நடந்தால் கூட அவங்களால் வெற்றி பெற்று அந்த இடத்துக்கு மக்களை கொண்டு வர முடிகிறது என்பது தெளிவு. ஆனால் நார்தன் இஸ்ரேல், அதாவது லெபனானுக்கு சவுத்துங்கிறது இவனுக்கு நார்தன் இஸ்ரேலுக்கு யாருமே போக முடியவில்லை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் நார்த்து அல்லாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க இஸ்ரேலை விட்டு வெளியில் போகிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு. அடுத்தால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்ரேலில் உள்ள குடிமக்கள் ட்ரம்புடைய ஆஃபீஸுக்கும் ட்ரம்பில் உள்ள அலுவலர்களுக்கும் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்களாம், எங்கள் ஃபேட் எப்படி, நாங்கள் வெளியில் வரலாமா, பதங்குகுலியிலேருந்து வெளியில் வரலாமா அன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை அந்த மாரிவு பத்திரிகை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 78 ஆண்டுகளுக்கு பின்னால், அதாவது இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட 78 ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் அமெரிக்காவினுடைய பிரசிடென்டினுடைய தயவில் வாழ வேண்டியது இருக்கிறது. இது என்ன ஒரு நாடு, இது விஞ்ஞானத்தில் வளர்ந்தது, ஆயுதத்தில் வளர்ந்தது என்றெல்லாம் சொன்னது எல்லாம் பொம்மாத்தாக ஆகிவிட்டது. ஒரு டெஸ்ட்டில், அதாவது ஹிஸ்புல்லாவோடையும் ஈரானோடும் ஹமாஸோடு நடந்த அத்தனை பல பரீட்சையிலே நாம் தோற்றுவிட்டோம் என்பதை அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்லாருன்னா, ரோயரிங் லைக் எ லேண்ட் அண்ட் டெய்ல் பிட்வீன் த லெக்ஸ், பெரிய சிங்கம் மாதிரி கத்துறது ஆனால் கடைசியில் வாழை சுருட்டிகிட்டு இருக்கிறதுங்கிறது அந்த கட்டுரைக்கு தலைப்பும் அந்த அறிக்கைக்கு தலைப்பும் போட்டிருக்கிறார். இனிமே காசாக்கு வந்தால், காசாவில் நம்ம சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும். காசாவில் எல்லோ லைனை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஹூத்திஸு, ஹிஸ்புல்லா, ஈரான் இவங்கெல்லாம் காசா வளாகத்தில் தாக்குதல் நடத்தினா நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ அங்கே ட்ராப் ஆகிட்டானோ இஸ்ரேலில் சோல்ஜர்ஸ், எப்படி ஹிஸ்புல்லாட்ட மாட்டினானோ அதே மாதிரி காசாலையும் மாட்டியிருக்கிறார்கள். அதனால் இஸ்ரேல் இப்போ முயற்சி எடுத்து நித்தம் போர் நிறுத்த ஒப்பந்த மீறல் நடந்துகிட்டு இருக்கு, 2 பேராக கொலை செய்துகிட்டு இருக்காங்க. இப்போ காசாவில் எப்படி ஹிஸ்புல்லாவிடம் சிக்கினாங்களோ அது மாதிரி சிக்கி இருக்கிறாங்க. இப்போ ஹமாஸ்கிட்ட பேச்சுவார்த்தையினுடைய 2வது கட்டத்துக்கு போகணும்னு இஸ்ரேல் இன்சிஸ்ட் பண்ணுது. அப்போ ஹமாஸ் என்ன சொல்லிருங்கன்னா, ஆமாம் 2வது கட்ட பேச்சுவார்த்தை தொடங்குவோம், அதற்கு முன்னால் நீ ஃபுல்லாக காசால இருந்து வெளியிலே போக வேண்டும். ஏன்னா நாங்கள் அந்த பிடிச்சி வச்சுருந்தவங்கள பணமாகவோ அல்லது உயிரோட உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்போ தொடங்கணும்னா
நீ ஃபுல்லாக காசாவிலிருந்து முழுமையாக காசாவிலிருந்து நீ வெளியேற வேண்டும். இங்கே மறு கட்டுமானங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என்று ஹமாஸ் சொல்லி இருக்கிறது. எகிப்து தான் இப்போ இந்த மீடியேஷனை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போகணும்னு இஸ்ரேல் சொல்லுது. நம்ம 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போகணும்னு முயற்சி எடுத்திருக்கிறது. அவர்களிடத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது 9600 பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலுடைய சிறைகளிலே வாடுகிறார்கள். அவர்களில் சிலரை தூக்கில் போடலாம், கொலை செய்யலாம் என்று ஒரு சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அதற்கும் சரிய நிவாரணம் வேண்டும். அந்த மக்கள் விடுதலை அடைய வேண்டும். ஆக ரிகன்ஸ்ட்ரக்ஷனும் ஃபுல் விட்ராவலும் இப்போ கண்டிஷன் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்ரேல் சிறைகளில் வாடுகின்ற பாலஸ்தீன மக்கள் இனி முக்கியமாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதோல வெஸ்ட் பேங்கில் 11 தாக்குதலை நேற்று போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் மேக்கரையில் பல இடங்களில் புகுந்து பிரச்சனைகளை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். வீடுகளை இடிக்கிறார்கள். மேலும் 1500 பேர் வீடுகளை இழக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதுக்கும் ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஆனால் இவையெல்லாம் நமது பேச்சுவார்த்தையில் நிபந்தனைகள் இல்லை என்றாலும் இங்கேயும் பாலஸ்தீன மக்கள் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆகவே முதல்ல 2 கண்டிஷன். முதல்ல நீ வெளியில போயிரு, காசாவிலிருந்து முழுமையாக வெளியில போயிரு. இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக போயிடணும். இப்போ இஸ்ரேல் மொத்தமாக அழிஞ்சு கிடக்குதுன்னு ஒரு அறிக்கை இருக்கு. அதை படமெல்லாம் காட்டுறாங்க. 1000 குடியிருப்பு இல்லை, 10,000 குடியிருப்பு அழிக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மைன்னு வேற சிலர் சொல்லாங்க. 10% கூட அவனை உண்மையை சொல்லலை அப்படின்னு. இப்போ ஹிஸ்புல்லாஸ்ட வாங்கின அடி இப்போ ஹமாஸ் ஏறி அடித்தால் காசா வளாகவும் சேர்ந்து காசாவுக்கு கிடைக்கும். அதனால ரொம்ப சூதாரிச்சுக்கிட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போகணும்னு இஸ்ரேல் முயற்சி செய்கிறது. கலீல் அல் ஹயாங்கிற அந்த ஹமாஸோடைய தலைவர் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை போவதற்கு முன்னாடி முத்தாக எல்லோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போ அப்படின்றாங்க. எல்லோரும் ரொம்ப சுருங்கி போச்சு. இப்போ ஹமாஸு எப்போ தாக்குதலே தொடங்கி விடுமோ என்ற அச்சம் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. ஆனால் ஹமாஸு போர் நிறுத்தம், மக்களுக்கு உணவு என்பதில் மட்டும்தான் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறது. அதோடு எகிப்திடம் சொல்லி இருக்கிறது. ரஃபா கிராசிங் பக்கத்தில் தான் நிறைய பேரை அவங்களுடைய முனாஃபிக்களை வச்சு கொலை செய்கிறாங்க. நாங்கள் பலரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆகவே அதையும் நிறுத்தணும். ரஃபா ஃபுல்லாக ஓப்பன் ஆகணும். அதை நீ ஓப்பன் பண்ணாட்டா கூட இப்போ சிக்கிம் வழியாக உணவு வருது. நீ செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் முதலில் இந்த காசாவிலிருந்து முற்றாக வெளியேற வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். இப்படி இந்த யுத்தம் பல்வேறு கோணங்களில் முடிவில் நான் தொடக்கத்தில் சொன்னது போல பாலஸ்தீன மக்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும்